பிடிக்காத தொழிலை செய்கிறதுக்கு காரணம் அது பிடிக்காமலே ஒரு தொழிலை செஞ்சிட்ருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு அடிப்படை பாதுகாப்பு, பொருளாதாரத்தில் ஒரு அடிப்படை பாதுகாப்பு இருக்கணும். நீ வேலை செஞ்சாலும், அதாவது நீ வேலை செஞ்சால் தான், வேலைக்கு போனால் தான் நீ உயிர் வாழ முடியும். இல்லைன்னா அவ்வளோதான், உன் கதை அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. அப்போ தான் ஏதாவது ஒரு வேலையை பார்த்தாகணும், ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சாகணும். இல்லைன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு வேலையில் போய் சேர்ந்துடுறாங்க. ஒரு நிதானம் இல்லாமல், ஒரு பொறுமை இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையில், கிடைக்கிற வேலையில் போய் சேர்ந்துடுறாங்க. பிடித்த வேலையை செய்யணும் அப்படின்னா அப்போ தான் அது லட்சிய உணர்வுங்கிற லட்சியம்னா என்ன, அது பிடித்த வேலை, பிடித்த ஒரு வாழ்க்கை. அதுதான் லட்சிய வாழ்க்கை. ஒரு வேலையை லட்சியமாக பார்க்குறது. என்னுடைய லட்சியம் இதுதான் அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வேலை, பணம் கிடைக்குது, ஏதோ ஒரு வேலை அப்படின்ட்டு போகிறது ஒரு பிடிக்காத ஒரு வேலையாக இருக்கலாம். அது காரணம் என்னென்னா, ஏன் பிடிக்காத வேலையை நிறைவேற செய்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க ஒரு அடிப்படை பொருளாதாரத்தில் ஒரு அடிப்படை பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தான். நீ வேலை செய்யலைன்னா நீ பிழைக்க முடியாது, உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை அவங்க செய்வாங்க. அதனால் ஒரு அடிப்படை பாதுகாப்பை எப்படி உருவாக்குவது அப்படின்னா, படித்து முடிக்கிற வரைக்கும் அரசாங்கம் படிக்கிறவர்களுக்கு மாதம் ஒரு 10,000 ரூபாய் அந்த மாதிரி அவங்க செலவுக்கு கொடுக்கணும். கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும், மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும், இருப்பிடத்தை கட்டணம் இல்லாமல் இருப்பிடத்தை கட்டி கொடுத்துட்டு வாடகை வேணால் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கட்டணம் இல்லாமல் மருத்துவம், கல்வி இதெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் செலவுக்கு பிறந்ததுலேருந்து வேலைக்கு போகிற வரைக்கும் ஒரு 25 வயது வரைக்குமாவது, அதாவது வேலைக்கு போகலையா அவங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் கொடுக்கணும். அப்போ தான் வேலைக்கு போகலைனாலும் பரவாயில்ல, பிடிக்காத வேலையில் போய் ஒருத்தர் தன்னை திணித்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, இல்லைன்னா வீட்டில் வெடியை அனுப்பிச்சிடுவாங்க, திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களோட பெற்றோர்களுடைய வருமானத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போகிறத தவிர நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிதானத்தை இழந்து, பொறுமையை இழந்து, தனக்கு பிடித்த வேலையை செய்ய முடியாமல் பிடிக்காத ஏதாவது ஒரு வேலையில் போய் அவங்க சேர்ந்துடுறாங்க. அதனால் அது காரணம் பெற்றோர்களை பொருளாதார அடிப்படையில் பிள்ளைகள் பெற்றோர்களை சார்ந்திருக்காங்க. அது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது. அந்த சுமையை தவிர்க்கும் பொருட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்த நெருக்கடி இதில் அப்போ அவங்க ஏதோ ஒரு பிடிக்காத வேலையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வேலையை நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத வேலைகளில் போய் பிள்ளைகள் தங்களை திணித்து கொள்கிறார்கள். அப்போ ஒருவேளை அந்த பிடிக்காத வேலையில் வருமானம் அதிகமாக வருது அப்படின்னா கூட அந்த அதிகமான வருமானத்தை காரணம் காட்டி அந்த பிடிக்காத வேலையில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தொடர்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அதில் வெளியே வர முடியாதபடிக்கு அவங்க போயிடுறாங்க. அந்த மாதிரி அது காரணம் ஒரு அடிப்படை பாதுகாப்பு, பொருளாதாரத்தில் ஒரு அடிப்படை பாதுகாப்பு இருக்கணும். ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது. நீ வேலைக்கு போனால் தான் உயிர் வாழ முடியும். வேலைக்கு போகிறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். முதல்ல அதே நேரத்தில் அதுக்கு ஒரு அளவு வச்சுக்கணும். ஏன் வேலைக்கு போகலை அப்படிங்கிறது கேள்வி கேட்கணும். அதாவது கண்டிப்பாக ஆண்கள் பெண்கள் அனைவரையும் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கும். முதல்ல படிக்கணுங்கிற நிர்பந்தத்தை கொடுக்கணும். அப்புறம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாய சட்டம். ரொம்ப வருஷம் அந்த நெருக்கடியை கண்டிப்பாக அவங்க யாரும் அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு ஒரு வேலைக்கு போகாமல் ஒரு அடிப்படை பாதுகாப்பு, நீ மாதம் 10,000 ரூபாய் உனக்கு கொடுத்துருவாங்க நீ வேலைக்கு போகிற வரைக்கும் அப்படின்ட்டு ஒரு சட்டம் போட்டுடலாம். சட்டம் போட்டும்போது ஒரு அடிப்படை பாதுகாப்பு, யாருடைய நெருக்கடியும் இல்லாமல் அந்த பிள்ளைகள்லாம் அப்படி வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு பிடித்த வேலையை தேடிட்டு இருப்பாங்க. பிடித்த வேலைகளை தான் எல்லாருமே செய்வாங்க. அப்படிங்கிற நடைமுறை எப்போ வரும் அப்படின்னா, இந்த மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு அடிப்படை பாதுகாப்பு, ஒரு நெருக்கடி இருக்கக்கூடாது, ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது. நீ வேலைக்கு போனால் தான் நீ வாழ முடியும், உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கும்போது தான் எல்லாருக்குமே வேலை செய்யணும்னு தோணும். வேலைக்கு போகணும், தொழில் பண்ணணும், ஏதாவது செய்ய தோணும். அதனால் அதே நேரத்தில் அவங்க படிப்பதை கட்டாயப்படுத்தணும். அதனால் படிக்காமல் நீங்கள் யாரும் வேலை செய்யக்கூடாது, அதாவது வாழக்கூடாது. படித்தா தான் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்துடக்கூடாது. வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது அந்த நெருக்கடி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் படிக்காமல் இருப்பதை
யாருமே அனுமதிக்கக்கூடாது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. கண்டிப்பாக படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ வேலைக்கு போகாமல் இருக்கலாம், அப்போ நீ இப்போ என்ன பண்ணுற, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கிடைக்கணும். ஒரு அதை உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கணும். நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இது சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கேன், இல்லைன்னா சும்மா இருக்கிறேன். சும்மா இருக்கிறது கூட நம்ம ஒரு அவகாசம் கொடுக்கலாம். நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு வருடம் நான் சும்மா இருக்கலான்னு, அப்போ சும்மா இருப்பதுக்கு கூட அவகாசம் கொடுக்கலாம். 1 வருடமோ 2 வருடமோ அந்த மாதிரி அவகாசம் கொடுத்துட்டு அப்புறம் நான் படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஒரு படிப்பு படிச்சுட்ருக்கேன், நான் இந்த மாதிரி தேடலில் இருக்கேன், இந்த மாதிரி அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற சான்றுகள் அதை வந்து பதிவு செய்யணும். பதிவு செய்துவிட்டு அவர் பிடித்த வேலை செய்வதற்கு ஒரு அடிப்படை பொருளாதார பாதுகாப்பு அது கண்டிப்பாக தேவைப்படுது. அது இருந்தால் தான் வந்து பிடிக்காத வேலைகளை போய் மக்கள் தங்களை திணித்து கொள்வதை தடுக்க முடியும். பிடிக்காத வேலையில் ஒருத்தர் திணிக்கும் போது என்ன ஆகும்னா அலட்சியவாதிகளாக மாறிவிடுவார்கள். அவங்க லட்சியவாதியாக இருக்கவே மாட்டாங்க. எல்லா விதத்துலேயும் தங்களை அலட்சியப்படுத்துவார்கள். எல்லா விதத்துலையும் சரி, உணவுலையும் சரி, கொள்கைகளிலும் சரி, எல்லா விதத்துலேயும் தங்களை அலட்சியப்படுத்தி கொண்டு அவர்களால் லட்சியவாதிகளாக வாழவே முடியாது. அதனால் வந்து லட்சியவாதியாக வாழும்போது தான் அவங்க வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும், ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், கட்டுப்பாடு உடையவர்களாக வாழ முடியும், மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். இல்லைனாக்கா வந்து அவங்க வந்து லட்சியவாதியாக வாழலைன்னா அவங்க அலட்சியவாதிகளாக மாறிவிடுவார்கள். அதனால் அலட்சியவாதிகளாக யாரும் வாழக்கூடாது. அவங்க வந்து தங்களுடைய அலட்சியவாதியை தங்கள் வாழ்க்கையை அலட்சியப்படுத்துவாங்க, தங்களை சார்ந்தவர்களையும் அலட்சியப்படுத்துவாங்க, அலட்சியப்படுத்துவதற்கு அலட்சியவாதிகளாக மாறுவதற்கு தூண்டுவாங்க. அதனால் அது ஒரு தொற்று நோய் போல். அதனால் அதுபோன்ற அலட்சியவாதிகளை நாம் வந்து உருவாக அனுமதிப்பது வந்து நாட்டோட வளர்ச்சிக்கு, வீட்டோட வளர்ச்சிக்கு, ஒரு தனி மனித வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால் வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு அடிப்படை பாதுகாப்பு என்பது இருந்துவிட்டாலே போதும். அவரவருக்கு பிடித்தமான வேலையை கண்டிப்பாக செய்வாங்க. பணத்துக்காக போய் பிடிக்காத வேலையை அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு மாதம் 10,000 ரூபா கொடுக்குது. அப்படிங்கும்போது அவங்க ஏன் பிடிக்காத ஒரு வேலையை போய் பணத்துக்காக பிடிக்காத வேலையை எதுக்கு செய்யணும்? எந்த வேலையும் செய்யாமலே அரசாங்கம் 10,000 ரூபா கொடுக்கும்போது பிடிக்காத ஒரு வேலையை பணத்தை காரணம் காட்டி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க உணர்ந்து பிடிச்ச ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற கொள்கை அவங்களுக்கு வரும். அதனால் அடிப்படை பாதுகாப்பு என்பது இது வந்து எங்கேயும் உலகத்தில் இல்லாத ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பாக முன்னேறிய நாடுகளில் இது கண்டிப்பாக இருக்குது. இந்த நடைமுறையெல்லாம் அவங்க இருக்குது. அவர்கள் எல்லாம் வந்து தெளிவாகவும் இருக்கிறார்கள். தெளிவாக இருந்து அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் திட்டமிட்டு சிறப்பாக அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டு அரசாங்கம் வந்து அவர்கள் வீட்டு பிள்ளைகளாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்ன இது தேவை, அவருடைய உணர்வுகள், உரிமைகள் எல்லாத்தையும் வந்து நல்ல மதிப்பு கொடுக்குறாங்க. மதிப்பு கொடுத்து அது மாதிரி நாமெல்லாம் ஏன் அப்படி இல்லை அப்படின்னா, இங்கே வந்து ஒரு அச்சுறுத்தல், நீ வேலைக்கு போகலன்னா அவ்வளோதான், உனக்கு அவமானம் தான். வேலைக்கு போகலன்னா பெற்றோர்கள், வீட்டில் சண்டை, சச்சரவு, அவமானம், நெருக்கடி, இது எல்லாம் வந்து இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் நடக்க தான் செய்யுது, பெரும்பாலான வீடுகளில். அதனால் வந்து அவர்கள் சரி ஏதோ ஒன்று கிடைக்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத வேலையை தேர்ந்தெடுத்து கொண்டு கனவு காண முடியாத ஒரு தொழிலை செய்கிறார்கள். நம்ம செய்கிற வேலையில் ஒரு கனவு ஏற்பட வேண்டும், ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்படி வந்து இப்போ ஒரு லட்சியவாதியாக வாழ்வது என்பது, தொழிலில் ஒரு லட்சியம் இருப்பது வந்து ஒரு சிறப்பான ஒரு கொடுப்பினை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கொடுப்பினை அனைவருக்குமே அமைய வேண்டும், அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கு பொருளாதாரத்தில் ஒரு அடிப்படை பாதுகாப்பு என்பது, அது படிக்கிற வரைக்கும், அது வேலைக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு மாதம் 10,000 ரூபா கவர்மெண்ட் கொடுக்கும். இந்த வயசில் இது வேலைக்கு போக வேண்டிய வயசு அப்படிங்கிற எந்த நெருக்கடியும் இல்லாமல் ஒரு 35 வயசு வரைக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், அரசாங்கம் உனக்கு கொடுக்கும். அதனால் நீ வந்து நிதானமாகவே உனது லட்சியத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு